ஞானகுரு அவர்கள் ஆரம்ப நிலையில் நடந்த ஒரு 2 நிகழ்ச்சிகளை பற்றி இந்த உபதேசத்தில் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். பொதுவாக நம்மிடம் வசதி, வாய்ப்பு, சில உண்மைகள், ரிஷிகளுடைய தொடர்பு, இதையெல்லாம் நமக்கு அது அணுகி நம்முடன் இணைந்து வரும்பொழுது நம்மை அறியாமலே அதாவது நாம் ஏற்கனவே இந்த அரசு வழியில் வந்த உணர்வுகள் இருப்பதால் அகம்பாவம் போன்ற சில உணர்வுகள் நம்மை அறியாமலே நமக்குள் தலை தூக்கும். ஆனால் நாம் செல்லும் இந்த ஆன்மீக வழியில் தன்னை பெரிதுபடுத்தி காட்டக்கூடிய இந்த அகம்பாவம் என்ற உணர்வுகள் எல்லாம் நாம் போகும் பாதையில் எந்த நேரமும் அது நம்மை கீழே படு பாதாளத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். ஆக நாம் இந்த தியான வழியிலும் சரி, ஆன்மீக வழியிலும் சரி, புதிதாக வந்திருந்தாலும் சரி, அல்லது தெரிந்து ஏற்கனவே செய்து கொண்டிருந்தாலும் சரி, இது போன்ற உண்மைகளை தெரிந்து கொண்டால்தான் நாம் அந்த அகம்பாவம் இதையெல்லாம் நீக்கி நாம் சரியான பாதையிலே போக முடியும். ஏனென்றால் குரு அவருடன் இணைந்து செயல்பட்ட ஒரு அன்பர், அதாவது டெல்லியிலே ஒரு ஓட்டலில் அந்த காலத்திலே 50 வருடங்களுக்கு முன்பு ஆன்மீகம் சம்பந்தமாக ஒரு கூட்டமைப்பாக கூடும்படி செய்து எல்லோருக்கும் தெரியும்படி செய்தார்கள். அங்கே எத்தனை நாடுகளில் இருந்து பெரிய பெரிய ஆள்கள் எல்லாம் அங்கே வரக்கூடிய இடம். ஆனாலும் அந்த அன்பர், சாமி நீங்கள் அங்கே வாருங்கள், ஆனால் நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம், எனக்கு அந்த இடத்திலே எல்லோருக்கும் விடையளிக்கிற மாதிரி கொஞ்சம் எனக்கு சொல்லி மட்டும் கொடுத்து விடுங்கள் என்று தன்னை பெரிய மனிதனாக காட்டுவதற்காக வேண்டி என்னை இவ்வாறு அவருடன் அழைத்து செல்கின்றார். இப்படி சொல்லி என்னை கூட்டி செல்கின்றார். சரி என்று நானும் கம் என்று அமர்ந்து விட்டேன். ஆக அந்த நிகழ்ச்சிகளே வந்தவர்கள் இதை கேட்கின்றார்கள். ஆனால் அதற்கு அந்த அன்பரால் எதுவும் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் நான் சொன்னேன் அவரிடம், உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் அல்லவா, நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று அவரிடம் சொன்னார். நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை அவர்கள் கேட்கவில்லையே, வேறு ஏதோ கேட்கிறார்கள், இதற்கு என்ன பதில் என்று என்னிடம் கேட்கின்றார். நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கு விடை வரும் என்று நான் சொன்னேன். ஆக இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு பெரியவர், 90 வயது இருக்கும் அவருக்கு, அவர் எழுந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தார். இந்த அன்பரால் ஒன்றும் பதில் சொல்ல முடியவில்லை. இருந்தாலும் என்னுடைய எளிமையான தோற்றத்தை பார்த்து அவர் சற்று சாதாரணமாக நினைத்து விட்டார். பிறகு நான் அந்த 90 வயதுக்காரரிடம் கேட்டேன் என்று குரு இந்த இடத்திலே, கிரேதா யுகம் எது, திரேதா யுகம் எது, துவாபரகா யுகம் எது, கலியுகம் எது, கல்கி யுகம் எது என்று அந்த 90 வயது அங்கே வந்த அன்பரிடம் நான் கேட்டேன். அது 4000 ஆண்டு, இது 5000 ஆண்டு, இது 10,000 ஆண்டு என்று இதை சொல்லிக்கொண்டே வந்தார். ஆனால் இது எல்லாமே இப்போ உங்களுக்குள் நடந்து கொண்டிருக்கின்றது, நடக்கிறது என்று சொன்னேன். நீங்கள் கவர்ந்து கொண்ட இந்த உடல் தான் கிரேதாயுகம், ஏனென்றால் இது கிரகித்துக் கொண்டது. அதே சமயத்தில் இந்த உடல் திரேதா என்றால் சரீரம். ஆக அந்த சுவை கொப்ப, அதாவது இந்த உணர்வு கொப்ப சுவாசிக்கக்கூடிய எண்ணங்கள் வருகின்றது. திரேதா யுகம் நடந்து கொண்டிருக்கின்றது. துவாபரகா யுகத்தில் நாம் சாந்தமாக இருக்கின்றோம். ஆனாலும் ஒரு வெறுப்பான உணர்வு நம் மீது வந்து, அல்லது நாம் அதை சந்திக்க நேர்ந்தால் அந்த நேரம் நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள் சமநிலை மாறுகிறது, நம்மை மாற்றி விடுகின்றது. அது களி. அப்பொழுது சாந்தமாக இருந்தாலும் நல்லதை தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் அந்த விஷமான நிலைகள் மோதும் பொழுது இருள் சூழ்கின்றது. இது கலியுகம். ஆனாலும் இதிலிருந்து மீள வேண்டும், இந்த வெறுப்பான நிலையிலிருந்து மீண்டும் நான் சமநிலை பெற வேண்டும். என் உணர்வு அந்த வெறுப்படை செய்வரையும்
நல்வழிப்படுத்தக்கூடிய சக்தியாக வர வேண்டும் என்று அந்த மீளக்கூடிய எண்ணங்கள் உடலில் நினைவு எடுக்கப்படும் பொழுது இது கல்கி. இதனால் தீமையை நீக்கக்கூடியது நம்முடைய மனிதனுடைய 6வது அறிவு கார்த்திகேயா. அதை வைத்து நாம் மீளக்கூடிய சக்தி பெற்றால் கல்கி யுகம். என்னால் உயிர் ஒளியாக இருக்கின்றது. எத்தனையோ கோடி உடல்களை கடந்து மனிதனாக வந்த விற்பாடு அனைத்துமே, அதாவது அகண்ட அண்டத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி நமது 6வது அறிவு கார்த்திகேயா உண்டு. அது தீமை எது, நன்மை எது, உணர்வை ஒளியாக்கக்கூடிய சக்தி எது என்று இதை தெளிந்து தெளிவான நிலைகள் கொண்டு ஒளியான உணர்வுகள் நமக்குள் சேர்க்கப்படும் போது கல்கி. அதற்கு பின் ரிக், சாம, அதர்வன, யஜுர் இந்த 4 வேதங்களுக்கும் அவருக்கு விளக்கம் கொடுத்தேன். இதையெல்லாம் விளக்கம் சொன்ன உடனே அந்த 90 வயது பெரியவர் என் காலில், அதாவது சாமியுடைய காலில் அப்படியே விழுந்து விட்டார். உங்கள் பாதத்தை எனக்கு கொடுக்க வேண்டும், எனக்கு நீங்கள் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும். நான் தெரியாமல் தவறு செய்துவிட்டேன், உங்களை சாதாரணமாக நினைத்து விட்டேன். நான் படித்த நூல்களில் எத்தனை விளக்கங்கள் தெரிய விரும்பினேன், ஆனால் அந்த புத்தகங்களில் அந்த விளக்கம் இல்லை. இந்த நூல்களால் நான் அதை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் விளக்கமாக சொல்லிவிட்டீர்கள். உங்கள் மூலமாக இப்பொழுது முழுமையாக தெரிந்து கொண்டேன். ஆகையினால் என்னை மன்னித்தேன் என்று நீங்கள் சொன்னால் நான் எழுந்திருப்பேன். உங்களை பரீட்சித்து பார்த்தேன். அந்த கோபமான நிலையில் அவ்வாறு செயல்பட்டதால் என் மனது அது தாங்க முடியல, எனக்குள் துடிக்கின்றது என்று காலில் விழுந்தவர் அப்புறம் எந்திரிக்கவில்லை. பின் அதற்கு பின் சாமவேதத்தை பற்றி அவருக்கு விளக்கமாக கூறி வைத்தியரியல் எப்படி பயன்படுத்துகின்றார்கள், மனிதனுக்குள் மாற்றியமைக்கும் நிலையாக எப்படி வருகிறது என்பதையெல்லாம் விளக்கங்களை தெளிவாக சொன்னேன். பின் அவர், நான் தெரியாமல் தப்பு செய்துவிட்டேன், எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குமோ அதை அகராதித்தனமாக கேட்டேன் என்று சாபத்திற்கு ஆளாக நேரிட்டு விட்டது, என்னை சபித்து விடாதீர்கள் என்று என்னிடம் சொன்னார் என்று குரு. என்ன விஷயம் தெரிந்தால் இது அங்கு டெல்லியிலே நடந்த நிகழ்ச்சி. அதாவது இதன் மூலமாக குரு என்ன சொல்கிறார் என்றால், நாம் எல்லாம் தெரிந்து கொண்டேன், எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று நாம் எங்கும் எதிலும் இதுபோன்று நாம் செயல்படுத்த நாம் முற்படாது. ஞானிகள் காட்டிய வழியிலே எல்லோருக்கும் அந்த சக்தி உண்டு. எல்லோரும் அந்த உண்மையை தெரிந்து கொள்ள முடியும். எல்லோரும் அந்த உயர்ந்த ஆற்றல்களை பெற முடியும். நம்மை காட்டிலும் எத்தனை உயர்ந்த நிலைகளை பெறக்கூடிய தகுதி இந்த அகண்ட அண்டத்தில் தோன்றிய ஒவ்வொன்றுக்குமே அது வளர்ச்சி வரும்போது தகுதி உண்டு என்பதை அந்த அருள் வழியிலே நாம் இதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் பருவம் வந்துவிட்டால் நம்மை அறியாத இதுபோல சிக்கலான நிலைகள் நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் தன்னை தெரிந்தவராக காட்டிக்கொள்வதும் அல்லது எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு என்ன தெரியும் என்று அகராதித்தனமாக அல்லது மற்றவர்களை கீழான நிலைகள் எண்ணப்படும் பொழுது இது இரண்டுமே நாம் போகும் பாதைக்கு ஞானத்தினுடைய வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக மாறியது. அதைத்தான் இங்கே குரு சொல்லியுள்ளார். அதே போன்று இது இப்போது சமீபத்திலே குருநாதர் உடலை விட்டு போகக்கூடிய ஒரு வருடத்திற்கு முன் நடந்த நிகழ்ச்சி, அதையும் சொல்லுகின்றார். என்றால் அவர் எத்தனையோ உண்மைகளை அவருக்கு தெரியப்படுத்தி அவரை எல்லாம் வெளிப்படுத்தும்படிதான் பல உயர்ந்த உணர்வுடன் குரு என்ற பரந்த மனதுடன் அவருக்கு அதையெல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை அவர் சுயநலத்திற்காக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார். ஞானியின் சக்தியை கிடைக்க செய்வதற்கு, உங்களை உயர்த்துவதற்கு, மற்றவர்களை உயர்த்துவதற்கு எவ்வளவு வேண்டுமானாலும் அதை பயன்படுத்தலாம். அதாவது மற்றவர்களை உயர்த்துவதற்கு ஞானிகளுடைய சக்தி எவ்வளவு வேண்டுமானால் பயன்படுத்தலாம், அதில் நன்மை இருக்கின்றது. ஆனால் என்னிடம் அந்த ஞானிகளுடைய சக்தி இருக்கின்றது என்று அதை ஒரு கருவியாக வைத்து உங்களிடமிருந்து நான் பெரிதொரு நிலைகளை பறித்து சாப்பிடக்கூடிய நிலைக்கு கொண்டு சென்றால் அது தவறாகும். ஏனென்றால் எனக்கு என் குருநாதர் ஈஸ்வரப்பட்டர் அவ்வாறு கொடுக்கவில்லை. ஆனால் இவரோ அறியாமல் அவ்வாறு செயல்பட்டு கொடுத்த சக்திகளை வளர்த்து கொண்ட உணர்வுகளை தன்னை அறியாமலேயே அந்த வழிக்கு சென்று விட்டார். இருந்தாலும் அவரை நான் தவறாக எண்ணவில்லை. ஏனென்றால் அவர் அறியாமல் செய்தாலும் மனிதனுடைய மனங்கள்
ஏனென்றால் குரு அருகிலேயே இருந்து குருவுக்கு பின் இவர்தான் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு குரு அருகிலேயே இருந்தவர். அவருடைய சந்தர்ப்பம், அவருடைய மனம், அவருடைய எண்ணம், அவர் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி மாறும் என்பதை மற்றவர்களுக்கு அனுபவபூர்வமாக எடுத்துச் சொல்வதற்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அல்லது அடுத்தவர்களுக்கு என்ன, நம்முடைய மனமே மாறப்படும் போது நாம் திரிந்து வாழ, நாம் தெளிந்து வாழ இவருடைய இந்த தவறான செயல் எல்லோருக்கும் உபயோகமாக இருக்கும். ஏனென்றால் தவறுகளில் ஆசை வைத்தால், பற்று வைத்தால் நாம் போகும் ஞானப்பாதை எப்படி திசை திருப்பும் என்று எல்லோரும் தெரிந்து கொள்ள இந்த சம்பவம் உதவியாக இருக்கும் என்பது எல்லாமே சந்தர்ப்பம்தான். ஆகையினால் இதையெல்லாம் நான் குற்றமாக எண்ணவில்லை என்று குரு வெளிப்படுத்தி காட்டி, ஆகவே இனி தவையில்லாத நிலை வரட்டும், மற்றவர்களையும் இதன் வழி உஷார்படுத்திக் கொள்ளலாம். ஆக இந்த உடல் ஆசையை கூட்டப்படும் பொழுது இந்த நிலைதான் ஆகும். ஆகவே நம்முடைய ஆசை எதுவாக இருக்க வேண்டும், பிறவியில்லா நிலை அடைய வேண்டும். அந்த பிறவியில்லா நிலை அடையக்கூடிய சக்தி ஒவ்வொரு உயிரான்மாவும் பெற வேண்டும். அந்த குரு காட்டிய நிலைகள் எல்லோரும் வளர வேண்டும். எல்லோரும் உலகை காத்திலும் அரும்பெரும் சக்திகளாக வளர வேண்டும். எல்லோரும் உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று இந்த பேர் ஆசைதான் நமக்குள் வளர வேண்டும். அந்த குரு அவர் இட்ட கட்டளைப்படி, அவர் இட்ட ஆணைப்படி எல்லோருக்கும் எதை கிடைக்க வேண்டும், எதை வளர்க்க வேண்டும், எந்த நிலையை பெறச் செய்ய வேண்டும் என்று அவர் சொன்ன, அவர் காட்டிய, அவர் நமக்கு உணர்த்திய அந்த நெறிப்படி இந்த வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் இதுபோன்று நம்மை அறியாது ஆட்டி படைக்கக்கூடிய சில அரச உணர்வுகளில் இருந்து நாம் விடுபட்டு ஞானத்தின் பாதையில் நாம் தெளிவாக செல்ல முடியும். ஆக புகழுக்கும் நாம் இயங்கக்கூடாது, இகழ்ச்சிக்கும் நாம் செல்லக்கூடாது. இதையெல்லாம் நம்மை படுபாதாளத்தில் தள்ளக்கூடிய நிலை என்பதை நமக்குள் இருக்கக்கூடிய உயிரை கடவுளாக மதித்து, இதே போன்று ஒவ்வொருக்குள் இருக்கக்கூடிய உயிரை கடவுளாக மதித்து நாம் பண்பு கொண்டு தெய்வீக நிலை கொண்டு அனைவருக்கும் அந்த மகரிஷிகளைப் போன்று உதவி செய்யக்கூடியவர்களாக, மற்ற உயர்த்தக்கூடியவர்களாக அருள்வழி வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக குரு நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.